திமுகவினருக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறாரு. அதாவது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லையா, மத்திய அரசுக்கு தான் இருக்கான். இவர்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீட்டுக்கு விலக்கு வாங்கியிருப்பாங்களாம். இப்போ இவங்களால வாங்க முடியல அப்படின்றத அவர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த அறிவிப்பு வெளிவந்ததுலேருந்து தேர்தல் நேரங்களில் உதயநிதி பேசின ஒரு காணொலியை இப்போ எல்லாருமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சோடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இருக்கு. எனவே இந்த காணொலியில் உதயநிதி பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு இப்போ திமுகவை நோக்கி அந்த கேள்விகளை கேட்குறாங்க. வெக்கமான சூடு சொரணை இல்லாதனால தான் அவங்களால நீட் தேர்வை ரத்து செய்ய முடியலையா அப்படின்ற கேள்விகளையும் இப்போ நெட்டிசன்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இப்போ நீட் தேர்வை ரத்து செய்யணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை. இவங்க தான் 2021 தேர்தலின் போது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானே முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து பண்ணுறது தான், நாங்கள் முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து மக்களோட வாக்கு வாங்கி வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் 2024 நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, அப்போ தான் நாங்கள் மத்தியில் வெற்றி பெற்று நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதை நம்பி தமிழக மக்கள் இவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பெரும்பான்மையான வாக்குகளை போட்டாங்க. இருந்தாலும் கூட பிஜேபி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. இப்போ அதை காரணம் காட்டியே இவங்க நீட் தேர்வை இப்போ ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு 2021 நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானே முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. திமுக ஒன்றும் முதல் முறையாக ஆட்சிக்கு வரல, ஏதோ நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு. பல ஆண்டுகளாக இங்கே ஆட்சி அதிகாரத்தில் தான் இருக்காங்க. இங்கே என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் பின்பற்றப்படுது அப்படின்றது நல்லாவே தெரியும். மத்திய அரசினுடைய பங்களிப்பு என்ன, மாநில அரசுகளுடைய அதிகாரம் என்ன அப்படின்றது எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்து மக்களை ஏமாற்றி எப்படியாச்சும் அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் இன்னைக்கு இப்படி மக்கள் முன்னாடி பேசுவது உண்மையிலே ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு தான். இதில் இவங்க பண்ணதுலேயே ரொம்ப மோசமான அருவருக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இவங்களால நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சும் கூட நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தங்கை அனிதாவினுடைய பேரை சொல்லி அவங்களுடைய படத்தை பயன்படுத்தி தான் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிச்சாங்க. அதனால தான் இவங்க வெற்றியும் பெற்றாங்க. அனிதா ஆரம்பிச்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, ஏழை குடும்பத்து பொண்ணு, 1200க்கு 1176 மார்க் வாங்கி தந்த பொண்ணு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு பேசுவதே ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு தான். ஏன்னா உண்மையிலே இவங்க மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்னா நாங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு தான் அவங்க பேசணும். ஆனால் அது குறித்து இவங்க பேசவே மாட்டாங்க. இந்தியாவில் பல மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பொதுவான ஒரே கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றை கல்விக் கொள்கையை கொண்டு போய் மக்கள் மத்தியில் திணிக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலும் ஏற்புடைய விஷயமே கிடையாது. அந்தந்த மாநிலங்கள் சுதந்திரமாக அவங்களுடைய கல்வி திட்டத்தை வகுக்கிறதுக்கான அனைத்து உரிமைகளும் இந்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கணும். ஆனால் அது குறித்து இவங்க பேசவே மாட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையாரனுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவங்க கொண்டு வந்த எமர்ஜென்சி டைமில் தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுது. அதன் பிறகு பல முறை திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. மத்தியில் அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், 2 பேரோடும் கூட்டணி வச்சுக்கொண்டு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க. ஏன்னா இங்கு பல விதமான மொழிகள் கொண்ட மாநிலங்கள்லாம் இருக்குது, அவங்கவுங்க கல்வியை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசாமல் வெறுமனே அவங்க குடும்பத்தினருக்கு பதவி வேணும் அப்படின்றத மட்டும் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இவங்க கூட்டணியில் நிலச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்கும் போதெல்லாம் மக்களுடைய நலனை பற்றி இவங்க கவலைப்படவும் மாட்டாங்க, அது குறித்து பேசவே மாட்டாங்க. ஆனால் எதிர்கட்சி ஆயிட்டாங்க, அதிகாரமற்ற கூட்டம் ஆயிட்டாங்கன்னா உடனே மக்களுக்காக போராடுறோம், நாங்கள் கச்சத்தீவை மீட்கிறோம், நாங்கள் இலங்கை தமிழர்களுக்காக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க. இதையும் பார்த்து ஏமாறக்கூடிய மக்கள் மறுபடியும் இவங்களுக்கு வாக்களித்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் தட்டி கழிக்கிறதுக்கான வேலையை தான் செய்வாங்க. அதைத்தான் இந்த நீட் விஷயத்தில் இப்போ பண்ணியிருக்காங்க. மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் மக்களுக்காக போராடும். அதுவே ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு விரோதமாக தான் செயல்படும். எனவே மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் இந்த திமுகவை எதிர்கட்சியாக வச்சிருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், எந்த விதமான எம்எல்ஏக்களையும் கொடுக்காம வெறுங்கட்சியாக வச்சிருக்கணும். அப்போ தான் இவங்க தொடர்ந்து மக்களுக்காக போராடிட்டே இருப்பாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய 2026 தேர்தலில் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி நான் மக்களை கேட்டுக்கிறேன்.